அறுபடை வீடுகளில் முருகனின் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் கோயில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் விண்ணதிர அரோகரா என முழக்கமிட்டு தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் 2,36,00,000 ரூபாயில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. யாகசாலை பூஜைகளை தொடர்ந்து 125 அடி உயரமுள்ள கோயில் ராஜகோபுரம் மற்றும் கோவர்த்தனாம்பிகை விமானம், விநாயகர் விமானம், பசுபதி ஈஸ்வரர் விமானங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு நடந்த குடமுழுக்கில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. கோபுர கலசங்களில் ஊற்றப்பட்ட புனித நீர் பின்னர் ட்ரோன் மூலம் பக்தர்கள் மீதும் தெளிக்கப்பட்டது. இதேபோல கோயில் கருவறையில் உள்ள முருகனின் தங்கவேல், துர்க்கையம்மன், விநாயகர் மற்றும் பவளக்கணிவாய் பெருமாள் ஆகிய விக்கிரகங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. குடமுழுக்கு விழாவையொட்டி பாதுகாப்பு பணிகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மூர்த்தி கூறினார். நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. பல லட்சம் பேர் நீங்களே பாருங்க. அப்புறம் எங்கிட்ட கேட்குறீங்களா? பாதுகாப்பு தான் பிரமாதமாக இருக்குல்ல. எந்த விதமான இதுவும் இல்லாமல் மண்பு முதலமைச்சர் சொன்னது போல் எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி எல்லா வசதியும் பண்ணியிருக்கு. குடமுழுக்கு விழாவை காண தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளதால் திருப்பரங்குன்றமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்தவாசிலிருந்து வரோம். திருப்பரங்குன்றம் முருகர் கோவில் கும்பாபிஷேகத்துக்காக வந்தோம். நைட்டு 2 மணிக்கெலாம் வந்தோம். சாமி பார்க்கறதுக்காக இப்போ லைனில் நின்றுட்டுருக்கோம். முதல் படை வீடான முருகரை பார்க்கறதுக்கு நாங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறோம். நான் திருப்பூர்லேருந்து நேற்று நைட்டு வந்தேன். ஏற்பாடெல்லாம் நல்லா செஞ்சுருக்கிறாங்க. போலீஸாரில் எல்லாம் நல்லா பாதுகாப்பாக கொடுக்குறாங்க. எல்லா வசதியும் செஞ்சுருக்கிறாங்க. சாப்பாடு அன்னதானம் நிறைய இடத்துல கொடுக்குறாங்க. தண்ணி சௌகரியம் எல்லாமே இருக்குங்க. வந்தால் சிறப்பாக தரிசனம் பார்த்தோம். நாங்கள் கும்பாபிஷேகத்துக்காக வந்திருக்கோம். நாங்கள் மதுரை அவனியாக வந்தேன். 4 மணிக்கெலாம் வந்துட்டோம். 4 மணிக்கு வந்துட்டு நல்லா போலீஸில் பாதுகாப்பு நல்லா இருந்துச்சு. பெண்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. நல்ல சிறப்பாகவும் நடந்துச்சு. அன்னதானம்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. மக்கள் நிறையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சாமியை பார்த்து கும்பிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாருமே மன திருப்தியோடு இருக்காங்க. இந்த அரசு ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாங்க. இந்த அரசுக்கு மக்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பரங்குன்றம் கோயில் குடமுழுக்கு விழாவையொட்டி நகரின் முக்கிய வீதிகளில் ஆங்காங்கே அன்னதானம், தண்ணீர் பந்தல்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.